மத்தியில பெரம்பூர்ல இருந்து அமலம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறது பெரிய சாட்சி. அத நான் என் வாயில சொல்ல விருப்பப்படல, அவங்களே சொல்ல போறாங்க. மண்டிய ரெண்டா பொழந்துட்டாங்க டாக்டருங்க. அதுல இருந்து பொழைச்சிட்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க நீ ஹாஸ்பிட்டலுக்கு போற, நீ பணமாதான் வர போறேன்ட்டு. ஆனா அந்த அம்மா இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் டிராக்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அமலம்மாவை சாட்சி சொல்லும்படி கச்சூர் பகுதிக்கு நான் அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு சோத்திரம். நான் இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறேன்னா கர்த்தருடைய கிருபை தான். எல்லாரும் என் பணம் தான் வரும்ன்ட்டு நினைச்சாங்க. ஆனா என் பணம் தான் வரும்ன்ட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், ஏசப்பா எனக்கு ஆப்ரேஷன் தேட்டர்ல என் கை பிடிச்சி நீங்க இருங்க, எனக்கு போதும் அண்டு சொன்னேன். அதே மாதிரி கை பிடிச்சி என்னை உயிரோட இட்டுன்னு வந்தாரு. ஆப்ரேஷன் பண்ணா தலை இன்னைக்கும் எனக்கு ஓப்பன்ல தான் இருக்கு தலை இதெல்லாம். ஆனா கடவுள் வந்து என்ன கைவிடல, உயிரோட என்ன. எல்லாரும் 15 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. ஆனா கர்த்தர் வந்து 4வது நாளே என்ன வீட்டுக்கு இட்டுன்னு வந்தார் டிஸ்சார்ஜ் பண்ணி. ரொம்ப கிருபை. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. பொண்ணுமா வரன்ட்டு எதிர்பார்த்தா நடந்து வரல அந்த பொண்ணு அண்டு சொல்லிட்டு எனக்கு ஜீவனோட இருக்கிற. ஆனா எங்க வீட்டுக்கார ரட்சிப்புக்குள்ள வரல. நீ போ சர்ச்சுக்கு போ, உன் 10 லட்சம் இருந்தா கூட நீ பொழைச்சிருக்க மாட்டேன். ஆனா கடவுள் 2 லட்சத்திலேயே உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி உன்னை உயிரோட எனக்கு கொடுத்தாருல, நீ போ சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஊருக்கு இந்த கிராமத்துக்கு எனக்கு என்னை அனுப்பிச்சு வச்சாரு. எனக்கு உயிர் கொடுத்த கடவுளுக்கு கொடான கொடி நன்றி. மகனே இயேசு ராஜா சீக்கிரம் வர போகிறார். காலம் கடந்து போகுதே மகனே, இயேசு ராஜா சீக்கிரம் வர போகிறார். மனம் திரும்பு, நீ கலங்கிடாதே, சோர்ந்து போகாமல் என்று விழித்திருப்பாயே. மனம் திரும்பு, நீ கலங்கிடாதே, சோர்ந்து போகாமல் என்று விழித்திருப்பாயே. நீதியின் நியாய தீர்ப்பின் முடிவு நாள். நீதி தேவன் இயேசு ராஜாவின் நீதியின் நியாய தீர்ப்பின் முடிவு நாள். மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, மாறன் கோபம் கொள்ளாமல் மனம் திரும்பு. மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, மாறன் கோபம் கொள்ளாமல் மனம் திரும்பு. மனம் திரும்பு மகனே, மனம் திரும்பு, உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பு. மனம் திரும்பு மகனே, மனம் திரும்பு, உன் பாவத்தை விட்டு நீ மனம் பூமி அனைத்து இரும்பாக உருகி போகுமே. வானமோ பூமியோ ஒளிந்து போகுமே. இது ராஜாவின் வார்த்தை ஒன்று அழிவதில்லையே. வானமோ பூமியோ ஒளிந்து போகுமே. இது ராஜா
இறக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவர், நல்லவனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இங்கோ பிறந்து இங்கோ வளர்ந்தோம். ஒரு தகப்பன் பிள்ளைகளாக கர்த்தரை அழைத்து நீர் அபிஷேகிக்கிற அதற்காக நன்றி. கர்த்தரை நம்புகிற ஒரு செழிப்பார்கள் எல்லாம் இருந்தோம். ஆனா இந்த ஆண்டவருடைய அன்பை தெரிந்த பின்பு, அவருடைய அன்பை நாங்கள் ருசித்த பின்பு, அவருக்காக ஓடி இந்த நேரத்துல நாங்க ஏதோ ஒரு காரியங்கள் வேலை விஷயமா பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கும் அவர்கிட்ட இருந்து நாங்க பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நீங்களும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய், ஏன்னா இந்த உலகத்துல ஒரு வசனம் இருக்குல்ல, தான் பெற்ற இன்பம் வையகமும் வாழ்க்கை. நாங்க மாத்திரம் இந்த அன்பை பெற்றுக்கொண்டு சும்மா தூங்குறதுக்கு இல்ல, இந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாங்க, அவரிடத்துல இருந்து நன்மைகளை பெற்ற நாங்க, உங்களுக்கும் அந்த நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து இங்க வந்திருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவதான் 3 நாள் அவர் மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்த தேவன். நாங்க கல்லையோ மண்ணையோ உங்க மத்தியில வந்து பிரஸ்தாபப்படுத்தல, நாங்க உயிருள்ள ஜீவனோடு இருக்கிற தேவனை நாங்க பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவர் இன்று நாள் வரைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், உயிருள்ள சாட்சிகளை எழுதி கொண்டிருக்கிறார். நீங்களும் அப்பேற்பட்ட சாட்சிகளை பெற்றுக்கொள்ள நாங்க உங்களை தேடி வருகிறோம். அவருடைய அன்பை ருசித்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை வெளியே வந்து எங்ககிட்ட ஜெபிச்சுக்கனாலும் சரி, வீட்டிலே இருந்து நீங்க இதை கேட்கிறீங்க தெரியுமா, இந்த சுவிசேஷத்தை அறிகிற நீங்கள் அவருடைய அன்பை ருசிப்பீர்கள். இந்த சுவிசேஷத்தை கேட்கிற நீங்க அவருடைய மகிமையை பெற்றுக் கொள்வீங்க, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்களும் நான் வந்து அந்த ஆண்டவரை பேசினால் எங்க ஊர்ல இருந்து இது பண்ணுவாங்க, எங்க சொந்தக்காரங்களா பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அவர்கள் மத்தியில உங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் அவர். ஏன்னா அவர் வந்து எப்படின்னா, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற தேவன் அவர். ஏன்னா அப்பேற்பட்ட தெய்வத்தை நாங்கள், ஏன்னா செங்கடலை மோசே என்ற பெரு பாரோன் சேனைகள் வந்து அவர் முன்னாடி வந்து அவருக்கு பின்ன ரதங்களை வந்துட்டாலும், எங்களுக்கு முன்பதாக கடலே நின்றாலும் அவர் எங்களோடு இருப்பாரானால் செங்கடலை பிளந்து வழிகளை தருகிற தேவன். எப்பேற்பட்ட இந்த இடத்துல நீங்க எவ்வளவு கட்டில இருக்கலாம், ஆனால் செங்கடலை பிரித்த தேவன் உங்கள் கட்டுகளை உடைக்கிற தேவனா இருக்கிறார். இதை கேட்கிற நீங்க விசுவாசிங்க, வேற எதுவும் நீங்க பண்ண தேவையில்லை. உங்ககிட்ட இருந்து நாங்க வந்து லட்சமா பணமோ செல்வத்தோ நீங்க வந்து எங்களுக்கு இந்த காணிக்கையை செலுத்துங்க, இதை நீங்க கொடுங்க, அப்படி கொடுத்தாதான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். கிடையாது. உங்களுடைய அன்பை மாத்திரம், உங்களுடைய இருதயத்தை மாத்திரம் நீங்க அவருக்கு கொடுங்க. அவர் உங்களுக்காக வழக்காடுகிற தேவனா இருக்கிறார். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நேரத்திலும் நாங்கள் சென்னையிலிருந்து இங்க வர வேண்டிய அவசியம் என்ன? நாங்க இங்க வந்திருக்கிறோம்னா எங்களோட நோக்கம் உங்கள் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படணும். உங்கள் நிமித்தம் நீங்க அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா பரலோகத்துல ஒரு சந்தோஷம் பாருங்க. 99 ஆடுகள் இருந்தாலும் அந்த ஒரு ஆடுக்காக தான் ஆண்டவர் தேடி போறார். எங்களுக்கு 100 ஆடு கிட்ட வச்சிருந்தவங்க ஒரு ஆடு காணா போச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 99 எங்க கிட்ட இருக்கு. கிடையாது. அந்த தொலைந்து போன ஒரு ஆடுக்காக, தொலைந்து போன ஆண்டவரே என்னன்னு தெரியாத உங்களுக்காக தான் அவர் மனசு கஷ்டப்பட்டு இருக்காரு. இன்னைக்கும் எங்கள் மூலியமாய் நாங்கள் விதைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் தண்ணீர் பாய்ச்சி அறுவடை செய்கிறவர் என் தேவன். அவர் உங்களை அறுவடை செய்கிற நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை அரவணைப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற நீங்க விசுவாசிங்க, நம்புங்க. அவருக்காக நீங்க எழுந்து வைராக்கியமா நிப்பீங்கன்னா இங்கதான் இருக்கு முனையில இந்த சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு நீங்க வாங்க. அவர் உங்களுடைய அன்பினாலே அரவணைக்கிற தேவன். அவர் உங்கள் பாவங்களை சொல்லி காட்டுகிற தேவன் அல்ல, உங்கள் பாவங்களை கழுவுகிற தேவன். உங்கள் பாவங்களை உங்க நண்பரோ உறவினரோ எல்லாரும் உங்க பாவம், நீங்க வந்து ஒரு தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அதை சொல்லி காட்டுகிறவனா இருப்பான். ஆனால் நீங்க செய்த தவறு எல்லாம் அவர்கிட்ட இருக்கு, டேட்டா பேஸ். ஆனா அதெல்லாம் மறைத்து உங்களை கழுவி உங்களை அரவணைக்கிற தேவனை நீங்கள் ஆராதிக்க ஆயத்தமா இருந்தா
நீங்க வாரம் வாரம் இந்த சபைக்கு வாங்க. உங்களை வழி நடத்த அவர்கள் வல்லவரா இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல அநேக மக்கள் ஆண்டவர் வந்து கலந்து கொண்டு அநேக மக்கள் விடுதலையும் சமாதான சந்தோஷத்தோடு கடந்து போக கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு சோதரிக்கிறோம். இரட்டிப்பான நன்மை ஆண்டவரே நமக்கு சோதரிக்கிறோம். ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டு விழா, இந்த இடத்துல சபை ஆண்டவரே வருகிற நாட்கள் நாங்கள் ஆண்டவர் ஜீவன்ல சாட்சிகள் சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். இங்க ஒரு வேளை ஆண்டவரை ஏதாயிரம் ஒரு காரியங்கள் சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருந்தா எல்லாவற்றையும் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக சபித்து பூமியில ஆண்டவரே கர்த்தர் வானத்தை திறந்திருக்கிறீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கவும், ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டவும் கர்த்தர் கொடுத்திருக்காங்க. நன்றி ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். என் தாசன் சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்கிறார். அநேக அற்புதங்களை அநேக ஆண்டவர் அதிசயங்கள் கர்த்தர் செய்து தயவுக்கா நன்றி உரிமையாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். பரிசுத்த நல்ல பிதா. ஆமென். ஆமென். இந்த நாளிலே அவர்கள் திரும்ப தங்களுடைய வீடுகளுக்கும் சபைகளுக்கும் கடந்து போகிறார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் பதுகி பெருகும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். சுவாமி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன கர்த்தர் இதோ ஆண்டவரே, காலையில நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 17, 18 வசனங்களை வாசிக்கும் போது இதோ உம்முடைய மகிமை கடந்து போகிற போது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், மோசேயை அந்த கண்மலையின் மேல் மூடி மறைத்தீர சுவாமி. அதே போல இவருடைய வழி பயணங்களிலே நீங்க மூடி மறைத்து இவர்கள் வீடுகளுக்கு போய் சேர கர்த்தர் செய்கிறார்கள் சுவாமி. வாகனத்துக்கு எந்த இடையூறும் வராதபடிக்கு வாகனத்தை ஓட்டுகிற மகனை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. நல்ல முறையிலே பாதுகாப்பாய் கொண்டு போய் சேருங்க சுவாமி. உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். எல்லா கிரியைகளும் மாறட்டும். அபிஷேகம் பிள்ளைகளை காத்து வழி நடத்தட்டும். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டருக்காக அவருடைய மனைவிக்காக ஜெபம் பண்றோம். நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிறார்கள். இதோ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவர்கள் தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினார்களானால் அப்பொழுது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் சொன்ன கர்த்தர். எங்கள் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் மனம் திரும்பி குணமடைய இந்த ஊழியர்கள் வளர்ச்சி அடையட்டும். ஆசீர்வதிக்கிறோம். வருகிற அடுத்த வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்கள் நடத்துற கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமா அநேகமாயிரம் ஜனங்கள் வந்து பங்கு பெற கர்த்தர் செய்ய. ரட்சிக்க கூடாதபடி கரம் குறுகி போகலப்பா, கேட்க கூடாதபடி செவிகள் மந்தமாகலப்பா. அப்படியே அந்த ஜனங்களை கொண்டு வந்து அதனையெல்லாம் நீ ரட்சிக்க போவதற்காக சோதரம் எல்லாவற்றையுடைய பாதத்துல வைக்கிறோம். தடைகளை மாற்றி பெரிய காரியங்களை செய்வீராக. போக்கிற வரத்துல காத்திருக்கணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மறுபடியும் கர்த்தருக்கு சித்தமானால் திரும்ப இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். வண்டியில வந்துரு. நான் மறுபடியும் சொல்றேன், செல் இருக்குதா, சார்ஜர் இருக்குதா செக் பண்ணி எல்லாம் அந்த எல்லாம் டாம்பிக் எடுத்துட்டீங்களா? ரகுனி 5 டாம்பிக் இருக்குதாப்பா? இருக்கு. பத்து வந்துருமா அப்பா வந்துருமா? அதெல்லாமா சரி.
ஐயா அப்படியே பேக்ல எடுங்க ஐயா. ஆமா அஞ்சு லைட்டு சந்திரன் சூரியன் நாலு நோட்டு 2 டீ குடிச்சாங்க 4 டீ குடிக்கல கலைஞர் மருத்துவமனை பஸ் ஸ்டாண்டு நூற்றாண்டு பேர் வந்து எல்லா கர்த்தாவே சோதரனுடைய நாமத்தை மையப்படுத்தி அநேக மக்களுக்காக ஜெபிக்கும்படியாய் பரிசுத்த ஊழியக்காக செய்து கொண்ட எங்கள் விசுவாசத்தின்படி நாங்கள் ஜெபித்து கடந்து வந்திருக்கோம் ஐயா. அங்க அற்புதம் அதிசயம் நடந்து அநேக மக்கள் கர்த்தா எங்க சபையில் வந்து சாட்சி சொல்லும்படி திரும்ப செய்யும். எங்களை கொண்டு போய் கர்த்தாவே இப்படியாய் எங்கள் தேவன் ஆமீன் ஹல்லேலூயா மகிமைப்படும்படியாய் எங்களை கர்த்தாவே மகிமையாய் நிறைவோடு எங்களை கொண்டு வந்து சேர்த்து தயவுக்கு சோத்திரம். ஆண்டவரே வாகனம் ஓட்ட ஆண்டவரே கர்த்தாய் மகனோடும் கலந்தது ஐயா. ஆமே எங்களுக்காக நல்ல ஒத்துழைப்பு ஆண்டவரே சோத்திரம். எங்களை கர்த்தாவே எந்த விதத்துல ஆண்டவரே நேரத்துல கொண்டு போய் சேர்த்து அப்படியா கர்த்தாவே சோத்திரம். எந்த ஒரு ஆண்டவரே ஆமே சோத்திரம் ஹல்லேலூயா ஆமே ஆண்டவரே நன்றி சொல்லுகிறேன் ஐயா. உங்களுக்கு நன்றி. எல்லா காரியங்களும் வாய்க்க போன நாம மட்டும் மைய போட்டோம் இயேசுவின் நாமத்துக்கு ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சகல மகிமையும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா